பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு அற்புத பெருவிழா. ஒரு அற்புதம் உங்களுக்கு தேவையாக இருக்கிறதுனால ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும்படி வைத்து உங்களுக்கான ஒரு அற்புதத்தை செய்ய இன்றைக்கு அவர் உங்களோடு கூட பேச இருக்கிறார். நீங்கள் ஜெபத்தோடு கவனமாக இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபம் பண்ணினால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்து அற்புதமான ஆண்டவர். அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்தார். அவர் போகிற இடமெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து அவர்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார். அநேகர் துக்கத்தோடு அவரை தேடி வந்தாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து மகிழ்ச்சியோடு கூட அனுப்பினார். அவர் வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கும் போது துக்கத்தோடு இருந்த பல குடும்பங்களில் அற்புதம் செய்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். இந்த நாளில் நான் ஒரு வேத வசனத்தை சொன்னல, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாம் இந்த அற்புத பெருவிழாவில் ஒரு வசனத்தை தொடர்ச்சியாக இப்போ ஒரு 3-4 வருஷமாக தியானித்து கொண்டு வருகிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்தால் நான் பேசுகிறது எல்லாமே இந்த வசனத்தில் இருந்து தான். இது தேவனுடைய வார்த்தையாகிய வேத புஸ்தகம். என் சொந்த கருத்தை சொல்லுவதில்லை. சொந்த தத்துவங்கள் கருத்து இதெல்லாம் மனுஷனுக்கு பிரயோஜனப்படாது. சும்மா அந்த நேரம் உற்சாகப்படுத்த அவ்வளவுதான். ஆனால் இது தேவனுடைய வார்த்தை, இது இயேசுவனுடைய வார்த்தை. தேவன் மனிதனுக்கு எழுதி கொடுத்த அந்த வார்த்தை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன், அவ்வளவுதான். இதை விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இயேசு எரிகோ என்ற பட்டணத்திற்கு போகும்போது அந்த ஊரில் ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான். அந்த மனிதனுக்கு நிறைய பணம் இருந்தது. பெரிய ஆஃபீஸராக வேலை செய்து கொண்டிருந்தான். செல்வந்தனாக இருந்தான். ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட போது இயேசுவை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்களே, இயேசு அற்புதம் செய்கிறாருன்றாங்க, விடுதலை கொடுக்குறான்றாங்க, கொண்டு இருக்க பார்வை கொடுக்குறாருன்றாங்க, கடவுள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறான்னு மக்கள்லாம் பேசிக்கொள்கிறாங்க, சிலர் தீர்க்கதரிசின்றாங்க. நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு அவனுக்குள்ள இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இயேசு எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தது அந்த சம்பவத்தில் இருக்கிறது. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர்? நம்மை உண்டாக்கின கடவுள், வானத்தை பூமி உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அறியும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை நம்ம காண முடியும். அதனால் நம்மை சிருஷ்டித்த அந்த ஆண்டவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு உலகம், ஒரு கடவுள். அந்த கடவுள் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய சுபாவம் என்ன? அவருடைய குணம் என்ன? அவர் என்கிட்ட என்ன கேட்கிறார், எதிர்பார்க்கிறார்? எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நான் என்ன செய்யணும்? இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும்போது நம்ம சுலபமாய் அவரிடத்திலிருந்து அற்புதம் பெறலாம். நம்மை உண்டாக்கின வானத்தை பூமியை உண்டாக்கின இந்த கடவுள் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர். முழு உலகத்திற்கும் அவர் ஆண்டவர். வேறு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வ லோகத்தின் ஆண்டவர் என்று இயேசுக்கு ஒரு பெயர். முழு உலகத்திற்குரிய ஆண்டவர். எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் அவர் கடவுள். எல்லா இன மக்களுக்கும் அவர் கடவுள். எல்லா தேசத்தில் இருக்கிற மக்களுக்கும் அவர்தான் கடவுள். ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா மக்களையும் சிருஷ்டித்தவர். எல்லா மக்களுக்காக பரிகாரத்தை உண்டாக்கி இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து சிலுவையிலே தன்னை மறிக்க ஒப்பு கொடுத்து மனிதனுக்கு பாவம் சாபம் என்கிற காரியத்திற்கு பரிகாரத்தை உண்டாக்கி அதிலிருந்து விடுதலை கொடுத்து அவனை மகிழ்விக்கிறவர். அதுக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. பாவ மன்னிப்பு இலவசம், சாபத்திலிருந்து விடுதலை இலவசம், வியாதிலிருந்து சுகம் இலவசம், ஒரு நன்மை பெறுவது இலவசம், எல்லாமே இலவசம் தான் இயேசுவனிடத்தில். நீ எதை கொண்டு வரணும், இது கொண்டு வரணும் என்று அவர் கேட்பது இல்லை. அதே மாதிரி எங்கும் இருக்கிற இயேசு ஒரே மெய்யான ஆண்டவர், அவ்வளவுதான். இந்த ஊரில் இந்த இயேசு இருக்கிறாரு, சென்னையில் அந்த இயேசு இருக்கிறாரு, மும்பையில் அந்த இயேசு இருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் வேணால் அந்த இயேசுக்கிட்ட போகணும், இந்த ஆசீர்வாதம் வேணால் இங்கே இருக்கிற இயேசுக்கிட்ட போகணும், அப்படிலாம் கிடையாது. முழு உலகத்திற்கும் ஒரு ஆண்டவர், ஒரு இரட்சகர், ஒரு மீட்பர், நமக்கு பலியாக மரித்து உயிர்த்தெழுந்த
ஒரு ஆண்டவர். அவர் எப்படிப்பட்டவர்? நீங்கள் அவரை அறிந்து கொண்டால் தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று தொடர்ந்து உங்களுக்கு நான் விளக்கி சொல்லிக்கொண்டே வருகிறேன். அப்போ இந்த இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த வசனத்தின்படி நீங்கள் பார்த்தா துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். பார்த்தீங்களா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்றால மாற்றுகிறவர். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் இயேசு. ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர்? நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அதான் நம்ம பார்க்குறோம். அப்போ துக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எதனால் வருகிறது? அந்த துக்கத்தை அவர் எப்படி சந்தோஷமாய் மாற்றுகிறார் அப்படின்னா, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் இந்த வேத புஸ்தகத்தில் இயேசு இந்த உலகத்தில் இருந்த சமயம் ஒரு வீட்டில் ஒரு மனிதன் இயேசுவை பற்றி அறிந்து எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு அழைத்திருந்ததுனால இயேசு அந்த வீட்டில் அவங்க அழைப்பை ஏற்று போயிருந்தார். அந்த ஊரில் இருந்த ஒரு பெண், அவள் இயேசு இங்கே வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள் என்று வேத புஸ்தகத்தில் லூக்கா 7ஆம் அதிகாரம் 37-38 எழுதப்பட்டிருக்கிறாரு. இயேசுவின் படத்தில் அவள் பேசவே இல்லை, பாதத்தில் விழுந்து அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். அவருடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுகிறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, இது யார் இவள்? ஏன் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அழுகிறாள்? ஒன்றுமே சொல்லலையே, ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் அழுது கொண்டே இருக்கிறாளே என்று. இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருடைய உள்ளத்தை பார்க்கிறார். அவளுக்குள்ளே ஒரு துக்கம். அந்த துக்கத்தின் நிமித்தமாய் அந்த துக்கம் மாற வேண்டும் என்பதற்கு அழுகிறாள். அவளுக்கு என்ன காரியம் துக்கம்? பாவத்தினால் வந்த துக்கம். அவருடைய வாழ்க்கையிலே பாவம் நுழைந்து அவருடைய பரிசுத்தத்தை கெடுத்து அவருடைய மனது கரைப்பட்டு பாவத்தின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து அதனால் அந்த பாவத்தின் பாரம் அவளை அழுத்தினதினால அவளுக்குள்ள ஒரு துக்கம். ஊர் மக்கள் எல்லாம் பாவி என்று அவளை அவமானப்படுத்தினாங்க, குற்றப்படுத்தினாங்க. இவள் ஒழுக்கம் கெட்டவள், இவள் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை நடத்தாதவள், இவளால் மற்றவளுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படுகிறது, இப்படி ஒழுங்கில்லாத ஒழுக்கமில்லாத ஒரு பெண், இவள் பாவியான பெண் என்று ஊருக்கே தெரிந்த ஒரு காரியம். அதனால் எல்லாருமே அவளை குற்றப்படுத்தினாங்க. அவளை ஒரு பாவியாக பார்த்தார்கள், ஒழுக்கங்கெட்ட பெண்ணாக பார்த்தார்கள். அதெல்லாம் அவருடைய மனதை வாதித்து, நான் இந்த பாவத்துக்குள்ளே விழுந்துட்டேனே, என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியாதா? யார் தூக்கி எடுப்பாங்க? என் பாவத்துக்கு மன்னிப்பு உண்டா? இந்த பாவம் பாரம் என்னை அழுத்துகிறது. இந்த துக்கத்திலேருந்து யார் எனக்கு விடுதலை கொடுத்து சந்தோஷம் தர முடியும் அப்படின்னு பார்த்தா, அந்த பகுதியில் இந்த மத தலைவர்கள் அவளை பாவினை குற்றப்படுத்தி தான் பேசினாங்க. ஊர் மக்களும் பாவினை புறமே தான் தள்ளினாங்க. ஆனால் அவளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவளுடைய துக்கத்தை மாற்றும்படியான வழியை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. ஆனால் இயேசுவை பற்றி அவள் கேள்விப்படுகிறாள். இயேசு கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார், பாவிகளுடைய பாவங்களை மன்னித்து சமாதானம் தருகிறார். அவரிடத்தில் போனால் ஒரு துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே வருகிறார். ஆகவே இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அவள் இயேசுவிடத்தில் ஒரு விண்ணப்பமும் வைக்கவில்லை. இயேசுவே எனக்கு எதான் பிரச்சனை அதான் சொல்லலை, சொல்லக்கூடிய அளவில் இல்லை. ஏன்னால் அப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால எல்லாருக்கும் மத்தியில் அதை சொல்லக்கூட முடியாத நிலைமையில் கண்ணீர் விட்டு அழுதாள். தன்னுடைய கண்ணீரினால் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தாள். இயேசு அறிந்து கொண்டால் பாவத்தின் பாரம் அவளை அழுத்துகிறது, சமாதானத்தை இழந்து விட்டாள் என்று இயேசு அவருடைய பாவத்தை மன்னித்து சமாதானம் அருளி ஆசீர்வதித்து அனுப்பினார் என்று அந்த பகுதியிலே வாசிக்க முடிகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் என்பது ஒரு மனிதனுக்குள்ளே துக்கத்தை கொண்டு வரும். நீங்கள் வேத புஸ்தகத்தில் 38ஆம் சங்கீதம் 38ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்தில் ஒரு பக்தன் சொல்லுகிறார், தாவீது என்ற ஒரு மனிதர் சொல்லுகிறார், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கி போனேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். அவர் சொல்லுகிறார், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கி போனேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். துக்கம் என் உள்ளத்தை அழுத்துகிறாரு. ஒரு துக்கம் அப்படியே ஒரு துக்கத்தினால நான் வேதனைப்பட்டு நாள் முழுவதும் துக்கத்தோடு திரிகிறேன். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒரு துக்கம். என்ன துக்கம்? 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச் சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள்
என்னுடைய தலைக்கு மேலாக பெருகிற்று. அது பெரிய ஒரு பாரமாய் என்னை அழுத்துகிறது. பாவத்தினால் உண்டான ஒரு துக்கம், பாவத்தினால் உண்டான ஒரு பாதிப்பு. எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவனுடைய உள்ளத்தில் மெய்யான சமாதானம் இருக்கவே இருக்காது. அவன் எவ்வளோ பக்தி உள்ளவனாக இருந்தாலும், ரொம்ப பக்தியோடு கூட கடவுள் வணக்க செய்து தான தர்மங்களை செய்து தன்னை வருத்தி கொண்டு நடந்து தெரிந்து அவன் கடவுளை பக்தியை வெளிப்படுத்தினாலும் சமாதானம் என்பது இருக்கவே இருக்காது. என்னால் பாவம் மனிதனுடைய சமாதானத்தை பாதித்து அவனுக்குள்ள துக்கத்தை கொண்டு வந்து விடும். அவனுடைய உள்ளத்தில் வெளியே சொல்லாவிட்டாலும் உள்ளத்துக்குள்ள அந்த வெறுமையும் துக்கமும் இருக்கும். வெளியே பக்தி நிமித்தமாக நான் அப்படி இருக்கேன் அப்படி அதெல்லாம் பேசுவாங்க. தனிமையாக நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும், உள்ளத்துக்குள்ள ஒரு வெறுமை, உள்ளத்துக்குள்ள ஒரு துக்கம் இருப்பதை. இதுதான் உண்மையான ஒரு காரியம். பாவம் ஒரு மனிதனுடைய துக்கத்தை கெடுத்து விடும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த துக்கம் காணப்பட்டது. ஆனால் அதே மனிதர் ஒரு காரியம் சொல்லுகிறார். சங்கீதம் 32 அவர் சொல்லும் பொழுது அவர் ஒரு காரியம் சொல்கிறார். 5வது வசனத்தில், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், ஆண்டவருக்கு என்னுடைய அக்கிரம பாவத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதில் ஒரு நிச்சயம், நான் ஆண்டவருக்கு என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும், என்ற பாவத்தை செய்துட்டு என்னை மனம் திரும்ப பாவத்தை அறிக்கை செய்கிறேன். அப்போ ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னித்து விட்டார். ஒரு பெரிய சமாதானம். ஒரு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்பது பாவ மன்னிப்பின் சந்தோஷம். அப்போ அந்த துக்கம் நீங்கி ஒரு சந்தோஷம், துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்பட்டது. அப்போ பாவத்தினால் உண்டான ஒரு துக்கம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் மதுபானம், போதை வஸ்துகள், போதை பொருட்கள், கஞ்சா அபின் போன்ற போதை பொருட்கள். அது மாத்திரமல்ல, அதை லிவிங் டுகெதர்னு ஒரு புது கலாச்சாரம், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்த கலாச்சாரம். அது எங்கள் விருப்பம், நாங்கள் சேர்ந்து வாழலாம். திருமணத்துக்கு முன்னால் சேர்ந்து கணவன் மனைவி போல வாழ்வது என்பது ஒழுக்கக்கேடான ஒரு காரியம், அது பாவமான ஒரு காரியம். சமுதாயம், உலக மக்கள் அதை பற்றி கண்டு கொள்ளாமல் இருக்கலாம். பெரும்பாலான பேர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு சிலர் போய்ட்டு இதில் என்ன தப்பு இருக்குது, அது அவங்களுடைய விருப்பம்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான இந்திய மக்கள் அது ஏற்றுக்கொள்வது இல்லை, ஒரு சிறு கூட்டம், அவ்வளவுதான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, நம்ம உண்டாக்கின ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த ஒழுக்கக்கேடான காரியம் அது ஒரு பாவம், விபச்சாரத்திற்கு சமம். அது உங்களை பாதிக்கும். அவங்க சந்தோஷமாக இருக்கவே முடியாது. ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒரு நாள் அந்த பாவம் அவளை கொன்றுவிடும், சமாதானத்தை கெடுத்துவிடும், நிம்மதி குலைந்து போய்விடும், அவருடைய வாழ்க்கை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கிவிடும். இதுதான் உண்மை. அதே மாதிரி தான் ஒழுக்கக்கேடான காரியங்கள். உலகம் இந்த காலத்துக்கு ஏற்றபடி இதில் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டால் பரவாயில்ல, தப்பில்லை, யார் சொன்னது தப்பில்லைன்னு. எது அளவுகோல்? வேத வசனம், தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு அளவுகோல். அதன்படி பார்க்கும்போது அந்த பாவம் சமாதானத்தை கெடுத்து விடும். அதனால தான் நிறைய பேருடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை. கண்கள் இச்சித்தபடி, மாமிச விரும்பினபடி வாழ்ந்தாலும் நிம்மதியாக இருக்காங்களேன்னு கேளுங்க, இல்லை. பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட, கோபத்தோட, எரிச்சலோட சுற்றி திரிகிறவங்க தான் நிறைய பேர். ஒருவேளை நீங்கள் இப்படி ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கொண்டு அந்த பாவத்தை நீங்கள் நியாயப்படுத்தி கொண்டு இருக்கலாம். என்ன சிக்கிட்டீங்க, வெளியே வர முடியல, அதனால் என்ன பண்ண, பாவத்தை நியாயப்படும். இதில் என்ன தப்பு, அது என்னுடைய விருப்பம், இப்படிலாம் இருக்கலாம், அவங்கவுங்க சுதந்திரம் இருக்குதில்ல, எல்லாம் இருக்கலாம். சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த சமாதானத்தை இழந்து தவிப்பீங்க. அதனுடைய பாதிப்பு சீக்கிரத்தில் வெளிப்பட்டு மிகப்பெரிய டேமேஜை அது உண்டாக்கிவிடும். இதுதான் உண்மை. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். அப்போ இதிலேருந்து யார் விடுதலையாக்குவாங்க? யார் எனக்கு மன்னிப்பு உண்டா, விடுதலை உண்டா? நான் சிக்கி கொண்டேனே, இந்த பழக்க நண்பர்கள் மூலமாக, சிநேகிதிகள் மூலமாக இந்த தவறான பழக்கத்தில் போய் சிக்கி கொண்டேன், இப்போ வெளியே வர முடியல, என்ன செய்வது? உங்களை மன்னிக்கவும் விடுதலை கொடுக்கவும் இயேசு இருக்கிறார். அவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விடுவார். பாருங்கள், ஒரு வாலிப தம்பி, ஒரு மகன். இந்த மகன் ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டான். அது வினோதமான ஒரு போதை பழக்கம். அது சொல்கிறத நீங்கள் கேட்டால் தான் தெரியும் உங்களுக்கு. சுகில் என்கிற ஒரு வாலிப தம்பி, திருச்சியை சார்ந்த தம்பி, அவன் அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது, அவனுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறினது கவனமாக பாருங்கள். ஆண்டவர் வாலிப தம்பி, வாலிப மகளே உங்களோடு பேசுகிறார்.
ஏதோ ஒரு பாவ பழக்கத்துக்கு போதை வருத்தத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்கன்னா இயேசு உங்களை நேசிக்கிறதுனால உங்களோடு பேசுகிறார். பாவம் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்துது பார்த்தீங்களா? காலேஜில் படிக்கிற ஒரு தம்பி ஃப்ரெண்ட்ஸு மூலமாக இந்த பழக்கத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். நிறைய பேர் இந்த பாவ பழக்கம் எப்படி வருதுன்னா ஃப்ரெண்ட்ஸு மூலமாக. யாரோ ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டவங்க மற்றவங்க நல்லா இருக்கிற பார்த்தோன்னா அவங்களுக்கு பிடிக்காது, மனசாட்சி வாதிக்கும். அவங்களையும் குடிக்காரனா அவங்களையும் போதை வசதி பயன்படுத்துகிறா மாற்றிட்டா அந்த சுபாவம் தான் வரும். அதன்படி தான் நண்பர்கள் மூலமாக அந்த பாவ பழக்கம் நுழைய ஆரம்பித்தார். அது எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு பாருங்கள். போதை பொருட்கள், மதுபானம், எப்படி குடி குடி குடின்னு அது ஒரு வெறி பிடிச்ச மாதிரி குடி. அது சமாதானத்தை கெடுத்துட்டு நிம்மதியை குலைச்சிட்டு அந்த பாவத்தின் பாரம். ஆனால் அவருக்குள்ள ஒரு எண்ணம், இங்கே ஜெபம் பண்ணுகிற இடம் நம்முடைய நாலுமாவுடைய தேவனுடைய கூடாரத்தில் தினமும் ஜெபம் நடக்கிறாரு. இங்கே ஒரு பக்கம் 24 மணி நேரம் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த தம்பி பாருங்கள், வானத்தின் வாசல் நீ தேவனுடைய கூடாரத்து மேலே இந்த எழுத்தை வாசித்த உடனே ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்போவே கண்ணீர் விட்டு அழுது கொண்டே அங்கே யாரோட பேசலை, அவரே முழங்கால் போட்டார், கண்ணீர் விட்டு அழுகிறார். எப்படி தேவனுடைய தொடுதல், இயேசுவனுடைய தொடுதல். அவர் இந்த மாதிரி அடிமைப்பட்டு இருக்கிற ஒரு வாலிப தம்பி நிம்மதியை இழந்து அடிமையாக இருக்கிறானே, அந்த வாலிபன் மீது இயேசு வைத்த அன்பு ஆண்டவர் தொட்டார். ஒரு மனம் திரும்புதல், பாவத்தை கண்ணீரோடு அறிக்கையிட்டு ஜெபித்த உடனே ஒரு பெரிய மாற்றம் பாருங்கள், விடுதலை. இன்றைக்கு 8 மணி நேரம் ஜெபிக்கிறார். காலேஜில் படிக்கிற தம்பி 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கு. எங்கேருந்து எங்கே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள். இதுதான் இயேசுக்கிற செய்கிற அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்தது. மதுபான பழக்கம், போதைப் பொருட்கள், உங்களுடைய நண்பர்கள் மூலமாக வந்த தவறான தொடர்புகள், செல்ஃபோன் அடிமைத்தனம், சீரியல் அடிமைத்தனம், அல்லது சினிமா அடிமைத்தனம், ஏதோ ஒரு காரிய அடிமைத்தனம் உங்களுக்கு. அது உங்களை அப்படியே அடிமையாக்கி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை, சந்தோஷம் இல்லாதபடி அப்படியே ஒரு விரக்தியோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த தம்பியினுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின இயேசு, இன்றைக்கு இயேசுவே எனக்கும் ஒரு விடுதலை வேணும், என் பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணால் போதும். அவ்வளோதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். உங்களுடைய இருதயத்தில் உண்மையாக நீங்கள் ஒரு மனம் திரும்பி விடுதலை எதிர்பார்த்து வேண்டிக் கொண்ட உடனே ஆண்டவர் உங்களை தொடுவார். அதுக்கு இங்கே தான் வரணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே உங்களை தொட போகிறார். ஏன்னா உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்து இருக்கிற ஆண்டவர். அவர் இப்போ உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துலையே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். அப்போ ஆண்டவருடைய தொடுதலை உணரப் போகிறீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்தை கொண்டு வருகிற இன்னொரு விஷயம் பாருங்கள். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25-26 வசனங்களில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறாரு. 12 வருஷமாய் பெரும்பாடு என்கிற வியாதியை கொண்ட ஒரு பெண். 12 வருஷம் ஒரு வியாதி. ஒரு மகளுக்கு, ஒரு பெண்ணுக்கு அந்த வியாதி, பெரும்பாடு உள்ள ஒரு வியாதி, இஷ்யூ ஆஃப் பிளட்ன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். அந்த வியாதி என்ன பாடு. 12 வருஷம் உதிர போக்கினால் மகள் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. வசனம் சொல்லுகிற நிறைய டாக்டர்கிட்ட போனாங்க. அந்த காலத்தில் வைத்தியர்கள் அப்போவே மருத்துவம் செய்கிறவங்க இருந்து அவங்கள்ட்ட எல்லாம் போனாங்க. சும்மா யாராவது மருத்துவம் செய்வாங்களா? காசு கொடுக்கணும்ல. இருந்த பணம்லாம் செலவு பண்ணியாச்சு. ஒரு ஆஸ்பத்திரி போய் அங்கே போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சில நாட்கள் மருத்துவம் பார்த்தாச்சு, இல்லை அங்கே ஒரு மருத்துவர் இருக்கிறார், அங்கே போனால் சரியாயிரும், சரின்னு அங்கே போனாங்க. அங்கே காசு கொண்டு போய் செலவு பண்ணாங்க, சுகமாகலை. இல்லை அந்த ஊரில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார், அங்கே நிறைய சுகமாகறான். அப்போது காசெல்லாம் தீர்ந்து போச்சு. இருக்கிற சொத்தை விற்று எப்படியாவது சுகம் பெறணும்ல. இந்த நோய் தன்னை வாதிக்கிறது. இரவும் பகலும் ஒரு வேதனை, துக்கம், ஒரு வியாதினால் உண்டான துக்கம். 12 வருஷம் இந்த துக்கம் இந்த மகளுக்குள்ளே நீடித்தது. 12 வருஷம் துக்கம் பாருங்கள், வியாதினால் உண்டான துக்கம். இப்போ சொத்தெல்லாம் விற்று செலவு பண்ணி மருத்துவம் பார்த்தும் கூட சுகமாகலை. இப்போ சொத்தும் போச்சு, சரீரமும் சுகமாகலை. இன்னும் வியாதி அந்த சைடு எஃபெக்டினால் மருத்துவர்களால் வருத்தப்படுகிற போது பைபிள் இருக்குது. சைடு எஃபெக்டினால் அது வர பாதிப்பு.
இப்போ ரொம்ப துக்கம், மனமே உடைந்து போயிருக்கும்ல. யோசித்து பாருங்கள், ஒரு பெண் 12 வருஷமாக ஒரு நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு நிலைமை, அந்த வியாதியினுடைய வேதனை. ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் என்னை ஆண்டவர் ஒரு பெண்ணாக சிருஷ்டித்தார் என்பதாக கூட எண்ணம் உள்ளத்தில் வந்திருக்கலாம். அந்த அளவிற்கு ஒரு பாதிப்பு இல்லை. 12 வருஷ வேதனை, இரவும் பகலும் அந்த வேதனை. அதனால் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இந்த வியாதியோடு சாப்பிடாமலும் தூங்காமலும் அப்படி தான் அந்த மகள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லை. யோசித்து பாருங்க, எவ்வளவாக அந்த மகளுடைய உள்ளத்தை அதை பாதித்திருக்கும். அந்த துக்கம், வியாதியினால் உண்டான துக்கம். அப்புறம் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். இயேசுன்னு ஒருவர் இருக்கிறாரு, எல்லா வியாதியும் சுகமாக்கிறாராம். அவர்கிட்ட எல்லா வியாதிக்கும் சுகம். கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியுது, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்குது. திமிர்வாதக்காரங்களை படுக்கையில் கொண்டு போனால் நடக்க வச்சிடுறாரு, மரித்தோரை கூட எழுப்பிடுறாராம். அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர். ஐயோ, அப்போ பெரிய டாக்டரா? அவர்கிட்ட போனால் நிறைய காசெல்லாம் கேட்பாரே. நான் என் காசெல்லாம் செலவு பண்ணி சொத்தெல்லாம் விற்று செலவு பண்ணி முடிச்சிட்டேனே. இல்லை, இவர்கிட்ட போனால் எல்லாமே இலவசம். அவர் யார்கிட்டையும் காசெல்லாம் வாங்கிறதில்ல. அவர் மக்கள் மேலே பரிதாபம் கொண்டு மனதுருகி அற்புதம் செய்கிறார். மக்களை தன் பிள்ளைகளைப் போல நேசிக்கிறார். கடவுள் மனுஷனாக வந்திருக்கிறாரு, அதனால தான் இந்த அற்புதம்லாம் நடக்குதுன்னு அவரை குறித்த செய்தி. அதை கேட்ட உடனே இந்த மகளுக்குள்ளே ஒரு விசுவாசம். அப்போ இவர்கிட்ட போனால் எனக்கு சுகமாயிரும், இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே, இந்த இயேசுவை நானும் போய் சந்திக்கணும்னு சொல்லி அவள் புறப்பட்டு வருகிறாள். 12 வருஷ வியாதியை சுமந்து கொண்டு வந்த ஒரு பெண். அவள் எப்படி இயேசுகிட்ட போய் சொல்கிறது? இந்த வியாதி அந்த காலத்தில் தீட்டான வியாதியாக அந்த காலத்தில் நினச்சாங்க. அதனால் இந்த மாதிரி வியாதி உள்ளவங்க யாரையாவது தொட்டால் அது தீட்டு, இவங்களை யாராவது தொட்டால் தீட்டு, அதனால் அவங்க ஒதுங்கி தான் இருக்கணும், அப்படி தான் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர்களில் கூட கிராமங்களில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் அப்படி தான் இருந்தது. இப்போ தான் நிறைய மாற்றங்கள். அப்போ அந்த மாதிரி கஷ்டப்படுகிற ஒரு பெண், சரி என்ன செய்கிறது, இயேசுவை சுற்றி எப்போ பெரும் கூட்டம் இருக்குது, எப்படி இப்போ இந்த வியாதியை நான் சொல்கிறது? அது கூட முடியாத ஒரு நிலைமை. ஆனால் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். நான் போய் அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டேன்னா போதும், அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகமாயிரும். அவர் தொட்டால் சுகமாகுது, அவர் கை வச்சா எல்லோரும் சுகமாகறாங்களே, அப்போ நான் அவரை தொட்டால் அவருடைய வல்லமை என்னை குணமாக்கிறோம்ல. எப்படி ஒரு விசுவாசம் பாருங்கள். அதனால் இந்த மகள் அப்படியே இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே ஒரு வல்லமை அவருடைய சரீரத்தில் பாய்ந்தது. உடனே அவள் சுகமானதை தன் சரீரத்திலே உணர்ந்தாள். சுகம் பெற்றதை அவளால் உணர முடிந்தது. 12 வருஷமாக இருந்த வியாதி டக்குன்னு மறைந்தது. சரீரம் சுகமானதை அவளால் உணர முடிந்தது. அதான் இயேசுடைய வல்லமை தொடும்போது. ஒரு சகோதரர் சொன்னார்ல, ஒரு காயப்பட்ட கரம், வெள்ளக்கரம், காயப்பட்ட கரம்னா இயேசுவின் கரம் தொட்டது. உடனே எனக்குள்ள இந்த பாரம் விலகிட்டு, அந்த பாவ சிந்தனை மாறிட்டு, இயேசுடைய ஒரு தொடுதல். அவருடைய வல்லமை பயமுறுத்துகிற வல்லமை அல்ல, அடிமைப்படுத்துகிற வல்லமை அல்ல, மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கிற வல்லமை, சுகம் கொடுக்கிற ஒரு வல்லமை, இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை. சேலத்தில் ஒரு மீட்டிங் சில மாதங்களுக்கு முன்னால், அப்போது அந்த பெரிய கூட்டத்தில் எல்லாருக்கும் பொதுவாக தான் நான் ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணால் ஒரு சகோதரர் மேடையில் சொன்னார், 22 வருஷமாக அவரால் நிமிர முடியாது, கூன் விழுந்த நிலைமை. இப்படி தான் யாரை பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும், இப்படி நிமிர முடியாது. 22 வருஷம் கூன் விழுந்த நிலைமையில் வந்தவர். அவர் இயேசுவை கூப்பிட்டார், இயேசுவே என்னையே நீங்கள் தொடுங்க, குணமாக்குங்க. இயேசு அவருடைய ஜெபத்தை கேட்டார். கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ நின்று கொண்டு இருந்தார். எனக்கு அவர் தெரியாது, நான் அவரை பர்சனலாக பார்த்ததும் இல்லை, அவருக்கு தனியாக ஜெபிச்சதும் இல்லை. கூட்டத்துக்குள்ளேருந்து இயேசுவேன்னு கூப்பிட்டார். இயேசுவின் வல்லமை இறங்கி தொட்டது. உடனே நிமிர்ந்துட்டார். 22 வருஷம் அப்படியே குனிந்திருந்த அவருடைய தலை நிமிர்ந்தார். எல்லாருக்கும் மத்தியில் மேடையில் சாட்சி சொன்னார், இயேசு என்னை தொட்டார். 22 வருஷமாக இருந்த கூன் அப்படி மாறி இப்போ தலை நிமிர்ந்து விட்டதுன்னு. இது மாதிரி நிறைய அற்புதங்களை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் ஜனங்கள் சொல்லும்போது, அவங்களுக்கு இயேசுவை கூப்பிட்ட போது அவர் செய்த அற்புதங்கள், கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை, காது கேட்காதவங்களுக்கு காதை திறந்து, கேன்சர் கட்டிலாம் மறைந்து போன இது மாதிரி அற்புதங்களை பார்த்துருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த அற்புதம்லாம் செய்கிறார் அப்படின்னா, மக்கள் மேலே உள்ள அன்பு,
மனதுருக்கம். நான் தானே இவங்களை சிருஷ்டித்தேன், இவங்க ஏன் பிள்ளைங்கள் தானே, அவங்க எந்த மதத்தை நம்பிக்கொண்டிருந்தாலும் அவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இவங்க ஏன் பிள்ளைங்க தானே, நான் தானே சிருஷ்டித்தேன் அப்படின்னு இயேசு மனதுருகி அற்புதம் செய்கிறார். இந்த மகளுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். 12 வருஷ துக்கம் சந்தோஷமாய் மாறிட்டு பாருங்களேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? யோசித்து பாருங்கள். 12 வருஷம் இரவும் பகலும் வியாதினால் உண்டான வேதனையில் இருந்த அந்த பெண்ணுக்கு இயேசு அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். அவர் மாற்றுகிற தெய்வம், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். அந்த இயேசு தான் இப்போ உங்களோடு பேசுகிறார். அதெல்லாம் அன்றைக்கு நடந்ததுங்க அப்படின்னா இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போது ஒரு சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாகப்பட்டினத்தை சார்ந்த சகோதரி சுகன்யா, அவங்க வீட்டில் அவங்களுடைய குழந்தைக்கு நடந்த ஒரு அற்புதம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் அன்றைக்கு அற்புதம் செய்தார் என்பதல்ல, இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அந்த தாயினுடைய கண்ணீர், அந்த பாட்டியனுடைய கண்ணீர், அந்த கண்ணீரின் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதமாய் கேன்சரை மறைய பண்ணி இன்றைக்கி அந்த பையனை பாருங்கள் எவ்வளோ நல்ல சுகத்தோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இயேசு அற்புதமானவர், உங்களுக்கு செய்வார். கேன்சர் வியாதியாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி எத்தனை கொடூரமான வியாதியாக இருந்தாலும் சரி, மருத்துவர்கள் அதுக்கு என்ன பேர் சொல்லி கொண்டு இருந்தாலும் சரி, இயேசுவால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை. உங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த வியாதியை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கு 12 வருஷம் வேதனையில் இருந்த மகளுக்கு அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு அந்த குடும்பத்தில், ஏழை குடும்பத்துக்குள்ளே அந்த பையனுக்கு அற்புத சுகம் கொடுத்து அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். மூன்றாவது ஒரு காரியத்தை மாத்திர பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய துக்கத்தை கொண்டு வருகிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் பாருங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனம். அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அன்னாள் என்கிற அந்த பெண்ணுக்கு கற்பத்தின் கனி, குழந்தை இல்லை. அவருடைய கணவர் அவர் மேலே ரொம்ப அன்பு வைத்து ஆறுதல் படுத்தினாலும் அவளால் ஆறுதல் அடைய முடியலை. வேதம் சொல்லுகிறாரு, அவங்களுடைய உறவுகள், சொந்தங்கள் அவள் துக்கப்படும்படி அவளை மிகவும் விசனப்படுத்துவார்கள். அவளை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள், மனுஷருடைய வார்த்தைகளினால் உண்டாகிற துக்கம், குழந்தை இல்லாததை பரிகாசம் பண்ணி குற்றம் சொல்லி பேசுகிற வார்த்தை ஈட்டியை போல் அவளுடைய உள்ளத்தை தொலைத்தது. அந்த துக்கத்தினால் பாருங்கள், அவள் மனம் அடிவாகி சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாளாம். இந்த துக்கம் வந்துட்டால் சாப்பிட மனம் வராது, தூங்க மனம் வராது. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அப்படி கஷ்டப்படுறீங்க தானே? சாப்பிட மனம் வரல, தூக்கம் வரல, அதை நினச்சி அப்படியே ஏன் எனக்கு இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த நின்ற, நான் என்ன பாவம் செய்துட்டேன், உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, உங்களையே நினைத்து அழுகிறீங்க, ஏன் எல்லோரும் என்னை பரிகாசம் பண்ணுறாங்க. இந்த குழந்தை இல்லாததுனால சொந்த குடும்பத்தார் ஒதுக்குவது, பரிகாசம் பண்ணுவது, கேவலமான வார்த்தைகளை சொல்லி பேசுவது. ஒரு சகோதரர் சொன்னார், கணவன் மனைவி வேலை செய்கிறாங்க, குழந்தை இல்லை, 10 வருஷத்துக்கு மேலே ஆயிற்று. இப்போ வேலை பார்க்குற சொல்கிறேன், நீ எல்லாம் எதுக்கு ராத்திரி மேலே வேலை செய்கிற, எதுக்கு 2 பேரும் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க, குழந்தை தான் இல்லையே. பாருங்கள், அந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்தை எவ்வளோ காயப்படுத்தும். இந்த உணர்வே இல்லாமல் வார்த்தையினால் காயப்படுத்துகிற மனிதர்கள் நம்ம கூட வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, தெருவில் இருப்பாங்க, ஒரே சபைக்குள்ளே கூட இருப்பாங்க. அப்போ மனிதர்களுக்கு அந்த காயம், வேதனை தெரியாது. ஆனால் இயேசு அதை புரிந்து கொள்ளுவார். நீங்கள் படுகிற வேதனை, அந்த கஷ்டம், அந்த சொல் உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துவது. ஏதோ ஒரு காரியம் குறைவுபட்டதுனால உண்டாகிற வார்த்தை. உனக்கு வேலை செய்யலையா, வேலை இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறியா, நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் கடினமான வார்த்தையை சொல்லுவாங்க, அது உங்களை காயப்படுத்தும். அப்படி ஏதோ ஒரு காரியம், ஒரு மனுஷருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி, குழந்தை இல்லைன்றது, வேலை இல்லைன்றது, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நீலாம் சபிக்கப்பட்ட குடும்பம், உனக்கெல்லாம் ஆசீர்வாதம் வராது, மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள், நீ என்ன பாவம் செய்தியோ, நீ தரித்திரம், நீ பிறந்த நேரமே சரியில்லை, நீ ஒரு சபிக்கப்பட்டவள், சபிக்கப்பட்டவன், அது மாதிரி மற்றவங்க சொந்தங்கள், பந்தங்கள் சொல்லும் பொழுது இருதயமே நொறுங்கி போய்விடும்.
அந்த மாதிரி காயப்பட்ட ஒரு உள்ளத்தோட துக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா? யாரோ பேசுகிறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க, அதை வெளியில் சொல்லக்கூட முடியாதபடி, அதனால் பப்ளிக்கை ஃபேஸ் பண்ண மனம் இல்லை, அந்த விசேஷங்களுக்கு போக விருப்பம் இல்லை, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை, யாராவது வந்தால் கூட பேச விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க இது தானே பேச போகிறாங்க, இருதயத்தை காயப்படுத்துவது. அப்படி நீங்கள் துக்கப்பட்டு இரவு படுக்கையை கண்ணீரினால் நனைத்து கொண்டிருக்கிறீங்க, யாருக்கும் தெரியாமல் அழுகிறீங்க, கண்ணீரோட நாட்களை கழித்து கொண்டிருக்கிறீங்க தானே. ஒரு துக்கமுடைய மனதை பாதித்து கொண்டிருக்கிறது தானே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் மகளே, என் மகனே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். இத்தனை வருஷம் 20 வருஷமாக இந்த துக்கத்தோடு தானே நிந்தைக்கு நடுவில் இருக்க, இனி எங்கே பிறக்க போகுது அப்படின்லாம் பேசுகிறாங்களே, இனிமேலாம் உனக்கு ஒரு சந்ததி கிடையாதுன்னு சொல்கிறாங்களே. அப்படி வேதனைப்படுறீங்களா? கண்ணீரோடு நிற்கிறீங்களா? யாரோ ஒரு துக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சமயம் ஒரு சகோதரி, ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மகள் தான் அங்கே வந்தாங்க என்னை பார்க்கணும். நீ அப்போ ஒன்று சரி நீ உட்கார வைத்து பேசினா அழுகிறாங்க, அப்படி அழுகிறாங்க, கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாங்க. சில நம்முடைய நேரம் அடக்கி கொள்ள முடியலை, அவ்வளோ பெரிய துக்கம். நான் அமைதியாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். அவங்க அழுது முடிச்சுட்டு சொன்னாங்க, எனக்கு குழந்தை இல்லை, அதனால் நான் இப்போ இங்கே பிரார்த்தனை பண்ணுறதுக்கு வந்தேன், இங்கே போய் பிரார்த்தனை பண்ணால் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குன்னு சொன்னாங்க, அதனால் வந்தேன். திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகிட்டேன்னு? 2 வருஷம். நான் எதுக்கா இவ்வளோ அழுகிறீங்க? சிலர்லாம் 10 வருஷம் 15 வருஷம் காத்திருக்காங்களே அப்படின்னா, அப்படி இல்லை ஐயா, என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர் தான். என்னுடைய மாமியார் என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறா, இந்த வருஷம் உனக்கு குழந்தை இல்லைன்னா அடுத்த வருஷம் என் மகனுக்கு வேறொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு என்கிட்டயே சொல்கிறாங்க. அப்போ என் வாழ்க்கை எதிர்காலமே எனக்கு கேள்விக்குறி, என்னை தெருவில் நிறுத்திடுவாங்க, இனி அவ்வளோதான் என் வாழ்க்கை. அதனால தான் நான் எங்கே போனால் எனக்காக ஒரு நன்மை கிடைக்கும், எந்த கடவுள்கிட்ட போகலான்னு எங்கெங்கே போயிட்டு கடைசியில் நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் இங்கே போய் போனால் இயேசுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, வந்திருக்கிற ஐயா. நாங்கள் எவ்வளோ பெரிய துக்கம் இல்லை. திருமணமாகி 2 வருஷம்தான் ஆகுது. ஒரு இளம் பிள்ளை அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக வாழ முடியுது. காயப்படுத்துகிற மக்கள், துக்கப்படுத்துகிற மக்கள், இருதயம் நொறுங்கி வந்து நிற்கிற ஒரு மகள், ஒவ்வொரு நாளும் அவங்க மத்தியில் பயந்து 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 வேதனையோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகள். அந்த கண்ணீர் என் உள்ளத்தை அசைத்தது. நான் அந்த மகளோடு சேர்ந்து கண்ணீரோடு, ஆண்டவரே இந்த மகளுடைய கண்ணீரை தொடங்க, அந்நாளுடைய கண்ணீரை பார்த்து அவருடைய துக்கத்தை மாற்ற அற்புதம் செய்கிறீங்க. உங்களை தேடி வந்திருக்கிறாங்கப்பா, இந்த மகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அந்த நிந்தையை மாற்றுங்க, அவருடைய வாழ்க்கைக்கு இறக்க செய்யுங்க. நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணிவிட்டு அனுப்பினேன். நீங்கள் சந்தோஷமாக போங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிச்சிட்டார்னு அனுப்பினேன். சுமார் 1 வருஷம் கழித்து இந்த மகள் திரும்ப வந்தாங்க. கையில் ஒரு குழந்தையோடு வந்து, ஐயா அவங்கள்ட்ட காமிச்சிட்டு போக நான் வந்தேன், இதே இடத்துல நான் கண்ணீரோடு வந்து நின்றேன், இன்றைக்கு குழந்தையோட இயேசு என்னை கொண்டு வந்திருக்கிறார், நீ என் நிந்தையை அவர் மாற்றிட்டார் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அந்த காயப்பட்ட உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல், அந்த துக்கம் நீங்கி ஒரு சந்தோஷம், அதுதான் இயேசு. இந்த காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கீங்களா? பரிகாசம் பண்ணுறாங்களா? கேவலமாக பேசுகிறாங்களா? தூங்க முடியல, சாப்பிட முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, வேலைகளை கவனிக்க முடியல, அந்த வார்த்தைகள் ஈட்டியை போல குத்துகிறது. துக்கம் துக்கம். ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் மகனே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நான் அதை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாரு, அதே மாதிரி இன்றைக்கு ஏராளமான பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஒவ்வொரு திறப்பின் வாசல் ஜெபத்திலேயும் குழந்தையோடு வந்து நிற்கிற தம்பதிகளை நான் பார்க்க, எல்லா மாதமும் வர்றாங்க, 2 பேர் 3 பேர் வர்றாங்க. 20 வருஷம் 25 வருஷம் கழித்து 15 வருஷம் கழித்தெல்லாம் குழந்தை கொடுத்திருக்கிறார் என்பதாக. இப்போ ஒரு சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தக்கலை, கன்னியாகுமரி மாவட்ட தக்கலை சார்ந்த சகோதரி குமாரி, அவங்களுக்கு 22 வருஷம் துக்கங்க. 22 இயர்ஸ், 22 நீண்ட வருஷம். அவருடைய துக்கம் எப்படி சந்தோஷமாக இயேசு மாற்றினார். 22 வருஷம், எவ்வளோ நீண்ட வருஷம் பாருங்கள். 22 வருஷம் அவங்களுக்கு
நம்பிக்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க, இனி உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் எவ்வளோ முயற்சி பண்ணி பணம் செலவு பண்ணி 10 வருஷமாக பணம் செலவு பண்ணி பார்த்தேன், இல்லை. பக்தியோடு தேடினாங்க, இல்லை. அப்போது இயேசு என்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, நீ அவரை நீ தேடிப்பார். எங்களுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. நாங்கள் எங்களுக்குன்னு கடவுள் இருக்கார், எங்களுக்குன்னு ஒரு மதம் இருக்குது, பக்தி இருக்குது, எல்லாம் இருக்கட்டும், நீ பார்க்கலாமே. அதை பார்த்தபோது ஒரு விசுவாசம், இப்படியெல்லாம் இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறாரா, அப்போ நம்மளும் ஜெபித்து பார்க்கலாமே. கணவர் சொன்னார், இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. நம்பிக்கை இல்லைனா இந்த சகோதரிக்கு ஒரு நம்பிக்கை வந்தார். அவங்களே கரம் வைத்து ஜெபித்தாங்க. இயேசு அதை பார்த்தார். இந்த மகள் 22 வருஷம் நிந்தை, அவமானம், துக்கத்தில் கஷ்டப்படுகிற ஒரு மகள் எப்படி ஜெபிச்சிருப்பாங்க, இல்லை? ஒரு மனசில் இவ்வளோ பெரிய வேதனையோடு நான் மருத்துவம் பார்த்தேன், பக்தியாவெல்லாம் தேடினேன், ஒன்றும் இல்லை, இந்த இயேசுவாவது எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா நீ ஜெபித்தது. இயேசு அந்த ஜெபத்தை கேட்ட உடனே அடுத்த மாதமே அந்த நற்செய்தியை அவங்க கேள்விப்படும்படி கர்த்தர் செய்தார். இன்றைக்கி அவனுடைய துக்கம் நீங்கி 22 வருஷம் துக்கத்தை மாற்றி எப்படி இயேசு சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் பார்த்தீங்களா? அதுக்கு அவருக்கு இயேசுக்கு என்ன செலவு பண்ணாங்க? ஏதாவது செஞ்சாங்களா? இல்லை, வீட்டில் உட்காந்து டிவிக்கு முன்னால் உட்காந்து இயேசுவை கூப்பிட்டாங்க, அவ்வளோதான். இயேசுவே அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டாங்க, அவ்வளோதான். எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? கேன்சர் சுகமாகுது, பாவத்தில் இருந்த மனுஷன் ஒரே நாளில் மாற்றம் அடைகிறான், கற்பத்தின் கனி உண்டாகுது, பிசாசு ஓடுது, சர்ப்பங்கள் ஓடுது, பெரிய விடுதலை எப்படி இந்த இயேசுடைய நாமத்தில் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறாரு. வேத புஸ்தகத்தில் இயேசு 53 அதிகாரம் 4 வசனம் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை தன்மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். நம்ம பாடுபடுறால துக்கம் இருக்கல, இந்த துக்கம் பாவத்தினால் துக்கம், வியாதியினால் துக்கம், நிந்தையினால் துக்கம், அவமானம், நெருக்கத்தினால் ஒரு துக்கம், வெளியே சொல்ல முடியாத துக்கம், காயம், அதெல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்தாராம். உங்களுக்காக, சகோதரனை உங்களுக்காக, சகோதரி உங்களுக்காக, மகளை உனக்காக, மகனை உனக்காக இயேசு சிலுவையிலே துக்கங்களை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நிந்தைகள், அவமானங்களை சுமந்தார். எதற்காக? கடவுள் மனிதனாய் வந்து இத்தனை அவமான, நிந்தை, பாடுகள் எல்லாம் ஏன் அனுபவிக்கணும்? உங்களுக்காக, எனக்காக. நம்முடைய நிந்தைகளை மாற்ற, நம்முடைய துக்கங்களை நீக்க, நமக்கு பரிகாரத்தை உண்டாக்க தன்னை சிலுவையில் அர்ப்பணித்து கொண்டார். தன் இரத்தத்தை சிந்தினார், காயங்களை ஏற்றுக்கொண்டார், அவமான நிந்தைகளை ஏற்றுக்கொண்டு மரித்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அவருடைய கைகளிலே தழும்புகள், அவருடைய தலையிலே தழும்புகள், கால்களிலே தழும்புகள். நம் மீது வைத்த அன்பு, உங்கள் மீது வைத்த அன்பு, ஒரு பரிகாரத்தை அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அவர் தான் பரிகாரி. இனிமேல் நீங்கள் பணம் செலவு பண்ண வேண்டாம், உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம், உங்களை காயப்படுத்தி கொள்ள வேண்டாம், உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்தி கொண்டு தெய்வத்தை தேட வேண்டாம். விசுவாசத்தோடு இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். என்னால் அவர் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார். இனிமேல் நீங்கள் உங்களை வேதனைப்படுத்தி வருத்தப்படுத்தி அவரை தேடன்னு அவசியம் இல்லை. விசுவாசத்தோடு கூப்பிட்டால் போதும், ஒரு அற்புதம் நடக்கும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு இந்த காரியங்களுக்காக இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறாரு. அதற்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிடலாமா? முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முடிந்தவங்க, ஒரு வேளை பழக்கம் இல்லையா, எங்களுக்கு அப்படி முழங்காலெல்லாம் நின்று பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உட்கார்ந்து கொள்ளலாம், தப்பு இல்லை. நீங்கள் முடிந்தால் நீங்கள் முழங்கால் படியிட்டு கொண்டு, முழங்கால் படியிடுவது நம்மை தாழ்த்துவதற்கு ஒரு அடையாளம், அவ்வளவுதான். மற்றபடி உட்கார்ந்தே நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் இந்த ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடி நீங்கள் ஜெபிக்கணும். ஏன் கண்ணை மூடணும் அப்படின்னா, நீ கண்ணை திறந்தீங்கன்னா அங்கங்கே பறக்க பார்த்துக்கிட்டு இருந்தால் ஆண்டவரோடு நீங்கள் இருதயத்தில் ஒன்றிக்க முடியாது. உடைய இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பார். இருதயம் தேவன் பக்கமாய் திரும்பணும். அப்போ கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நினைத்து, எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தீங்க, எனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டீங்க, பாவ சாபங்களெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க, எனக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணிட்டீங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க. அப்படி சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது, இயேசுடைய பெயரை சொல்லி வேண்டிக் கொள்ளும் போது உடனே இயேசு அற்புதம் செய்வார். அந்த எண்ணம் சிதறாமல் இருக்க தான் கண்களை மூட சொல்கிறோம், மற்றபடி அல்ல. கண்ணை திறந்து ஜெபித்தால் அவர் கேட்பார். ஆனால் இருதயம் அவரோடு கூட ஒன்றித்திருந்தால் தான்
அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இப்போ ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிற முதலாவது, பாவத்தினால் உண்டான துக்கம் நீங்கணும், பாவத்தின் பாரம் நீங்கணும், பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை பெறணும். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், சீரியல் அடிமைத்தனம், செல்ஃபோன் அடிமைத்தனம், சூதாட்டம், இது மாதிரி ரகசிய தொடர்புகள், ஏதோ ஒரு பாவ காரியம், அது உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்ததுனால சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை, உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிற துக்கம் உங்களுடைய உள்ளத்தில் காணப்படுகிறது. ஆண்டவரே, இந்த என் பாவத்தை மன்னிக்கணும், பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த பாவம் என்னை அடிமையாக்கி வச்சிருக்கிற விட முடியலை, விடணும்னு நினச்சா கூட முடியலை, இயேசுவே எனக்கு விடுதலை வேணும், என் பாவம் மன்னிக்கப்படணும், என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து இயேசுவிடம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். இயேசுவே, இந்த பாவத்தை நான் செய்துட்டேன், மன்னிங்க, இந்த பாவம் எனக்குள் இருக்கிறது, என்னை மன்னிங்க அப்படி சொல்லி ஜெபிக்கணும். பாவத்தை மூட 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 நீங்கள் வாழ்வடைய மாட்டீங்க. இதில் என்ன தப்பு, அதில் என்ன தப்பு, இதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் தப்பு இல்லை. இந்த விதண்டவாதம் பேசுகிற உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தான் இழந்து போவீங்க. உங்களை தாழ்த்தி, இயேசுவே இந்த பாவத்தை மன்னிச்சிருங்க, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிச்சிட்டா பாவ மன்னிப்பின் சந்தோஷம் உள்ளத்தில் வரும். முதலாவது அதற்காக, யார் யார் எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும், இந்த பாவத்தின் பாரம் என்னை அழுத்துகிறது, சமாதானமே இல்லை, என் உள்ளத்தில் ஒரு விடுதலை மாற்ற வரணும் அப்படின்னா இருதயத்தில் கை வைங்க. உங்களுடைய இருதயத்தில் நெஞ்சில் கை வைத்து, இயேசுவே என் இருதயத்தை உங்களுடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, இந்த பாவத்தின் பாரம் என்னை விட்டு விலகட்டும், இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் இருதயத்தில் வாங்க, நீங்கள் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க. பாவத்தின் பாரம் என்னை அழுத்துகிறது, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, தூங்க முடியலை, அந்த பாவங்கள் என் கண்முன்னால் வந்து நின்று வேதனைப்படுத்துகிறது, எனக்கு சந்தோஷமே இல்லை, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, நீங்கள் தானே பாவத்திற்கு பரிகாரி, உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவுங்க. ஜெபிங்க ஜெபிங்க, ஒரு நிமிடம் உண்மையாக சின்சியராக, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வந்து எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, என்னால் இதை விட முடியல, இந்த பாவ பழக்கம் என்னை விட்டு விலகணும், ஒழியணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், மெய்யான ஒரு சந்தோஷம் சமாதானம் எனக்கு வேணும், இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். ஜெபிங்க. வாலிப தம்பி ஜெபம் பண்ணு, வாலிப மகளே ஜெபம் பண்ணு, அருமையான ஐயா ஜெபம் பண்ணுங்க, அம்மா ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, இயேசுவே என் மகனுக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவம் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்குது, வேதனைப்படுறாங்களே, விடுதலை கொடுங்க. ஜெபிங்க ஜெபிங்க. இப்போ ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். சிலர் உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறீங்க, சிலர் உடைந்த உள்ளத்தோட பாரத்தோடு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே என்னை மன்னியும், இயேசுவே விடுதலை தாருன்னு ஜெபிக்கிறீங்க. தகப்பனே, ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, என்னால் இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியலையே, இந்த பாவம் என் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது, ஐயோ இந்த பாவத்தினால என் சமாதானம் போச்சு, பரிசுத்தம் போச்சு, சந்தோஷம் போச்சு, ஐயோ என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து போயிட்டனே, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்களே இந்த வாலிப தம்பியை பாருங்கப்பா, இந்த வாலிப மகளை பாருங்க ஆண்டவரே, இந்த தகப்பனார் இந்த தாயார் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. இயேசுவே நீங்க பாவத்தை மன்னிச்சு விடுதலை கொடுக்கணும், பாவத்தின் பாரம் விலகணும், அப்படி துக்கம் சந்தோஷமா மாறணும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தம் உங்களை கழுவட்டும், ரத்தம் உங்களை சுத்திகரிக்கட்டும், உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவருடைய இருதயத்திற்குள்ளே இறங்கட்டும் இறங்கட்டும், அவங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். ஐயோ பாவத்தினாலே நிம்மதி இல்லாமல் தற்கொலை பண்ணி செத்து போயிடலாமா, பாவத்தை விட முடியல, அதை விட தற்கொலை பண்ணி செத்துடலாமான்னு நினைக்கிறாங்களே, அந்த வாலிப தம்பியை தொடுங்க, அந்த வாலிப மகளை தொடுங்க. ஆண்டவரை தவறான முடிவு எடுக்காதபடிக்கு நீங்க மன்னிச்சு விடுதலை கொடுங்கப்பா, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவனே, பாவத்தை சிலுவையிலே சுமந்தவரே, பாவத்தை மன்னிப்பை கொடுக்க ரத்தம் சிந்தினவரை, இந்த மகளை தொடுங்க, இந்த மகனை தொடுங்க,
ஐயோ 20 வருஷமாக குடிக்கிற விட முடியலையே என்று ஜெபிக்கிற அந்த மகனுக்கு விடுதலை கொடுங்க. இந்த பாவ பழக்க, சீரியல் அடிமைத்தனம், செல்போன் அடிமைத்தனம், ஐயோ இந்த ரகசிய பாவம் விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறாங்க. தொடுங்க, விடுதலை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவங்களை கழுவட்டும், அவங்களை மாற்றட்டும், உம்முடைய வல்லமை அவங்களுக்குள்ள இறங்கட்டும். இப்பொழுது ஒரு விடுதலை வரட்டும். ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரே விடுதலை கொடுங்க. அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரட்டும், ஒரு நிம்மதி வரட்டும், ஒரு மகிழ்ச்சி வரட்டும், ஒரு சந்தோஷம் வரட்டும். பாவத்தை மன்னிச்சுட்டீங்க, விடுதலை தந்துட்டீங்கன்ற சந்தோஷம் வரட்டும். நீங்கள் அந்த மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க. அநேகர் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கவனமாய் கேட்கிறார், உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பிரசன்ன வல்லம் உங்களுக்குள்ள இறங்குகிறது. சிலரை விட்டு சில அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. அது இச்சையை தோண்டுகிற ஆவிகள், அடிமைப்படுத்துகிற ஆவிகள், மதுபான போதை வஸ்துகளை கொண்டு வந்து அடிமைப்படுத்துகிற ஆவி விலகுகிறது. ஒரு இருளின் வல்லமை விலகுகிறது. மகளே உனக்கு விடுதலை, மகனே உனக்கு விடுதலை. அந்த ஆவி உன்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டு விடுதலை உண்டாகிறது. உன்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது, சமாதானம் வருகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை மன்னிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லு மகனே, சொல்லு மகளே, வாய் திறந்து சொல்லு. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல். ஆண்டவருடைய சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது, மகிழ்ச்சி உள்ளத்தை நிரப்புகிறது, துக்கம் சந்தோஷமாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற அந்த சந்தோஷம் விடுதலைக்காக ஸ்தோத்திரம். பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ரம்யா என்கிற ஒரு வாலிப மகள், உன் கண்ணீரின் ஜெபத்தை இயேசு கேட்டார். மகளே, அவருடைய இரத்தத்தின் வல்லமை உன் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. உன்னை அடிமைப்படுத்தி வைத்த இந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஒன்று இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேண்டும், அல்லது நான் சாகணும், தற்கொலை பண்ணி சாகணும்னு எண்ணினாய். ஆண்டவர் இயேசு உனக்கு விடுதலை கொடுக்கிறார். உன்னை புதிய ஒரு இருதயத்தை உனக்கு தந்து வாழ வைக்கிறார். இன்றைக்கோட பழையவைகள் ஒளிந்தது. இந்த வியாதி, இந்த பாவத்தின் நிமித்தம் உன்னுடைய சரீரத்தில் ஒரு வியாதி உன்னை வாதித்து கொண்டு இருக்கிறது. அதிலிருந்தும் இயேசு உனக்கு விடுதலை தருகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல் மகளே. ரம்யா, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஆண்டவருடைய கரம், இயேசுடைய கரம் உன்னை தொட்டது, விடுதலை கொடுத்து விட்டது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அருண்குமார் என்கிற ஒரு வாலிப தம்பி, நீ அடிமைத்தனத்தில் இந்த விடுதலை வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்தாயே. இயேசுடைய கரம் உன்னை தொடுகிறது மகனே அருண்குமார். இயேசுடைய வல்லமை உனக்குள்ளே பாய்ந்து வருகிறது. அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இதோ புதிய இருதயத்தை இயேசு உனக்கு தருகிறார். உன் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் நிரப்புகிறது. பழையவைகள் ஒளிந்து போகிறது. இருளின் கிரியை அழிக்கப்பட்டது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்த ஆண்டவரை துதி பொழுது இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல். ஆண்டவர் இயேசுடைய கரம் உன்னை தொட்டுவிட்டாரு. விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வாய் திறந்து துதி மகனே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பொழுது தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய கரம் அநேகரை தொட்டு விடுதலை செய்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. இம்மானுவேல், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று உன் பெற்றோர் இந்த பெயரை வைத்தார்கள். இயேசு எப்பமோ கூட இருந்த நடத்தணும்னு சொல்லி நீயோ ஆண்டவரை விட்டு விலகி பாவத்திற்கு இடம் கொடுத்து இன்றைக்கு நீ உன் பரிசுத்தத்தை இழந்து சமாதானத்தை இழந்து தவிக்கிறாய். என் பாவம் மன்னிக்கப்படுமா என்று நீ கேள்வியோடு நின்றாய். இயேசு கிறிஸ்து உடைந்த உள்ளத்தையும் கண்ணீரின் ஜெபத்தையும் கண்டார். இதோ நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாதே, அந்த உலகத்தின் காரியத்தை விட்டு அந்த தவறான நண்பர்களை விட்டு விலகு என்று ஆண்டவர் இயேசு உனக்கு சொல்லுகிறார். அவருடைய இரத்தம் உன்னை கழுவுகிறது, விடுதலை உண்டாகிறது, மெய்யான சமாதானம் உள்ளத்தை நிரப்புகிறது. ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த இப்பொழுதே கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். சுபாஷினி என்கிற மகள் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். நீ ஏற்கனவே தற்கொலைக்கு முயன்றும் ஆண்டவர் கிருபையாய் உன்னை பாதுகாத்தார். இப்பொழுதும் ஒன்று
நான் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும் அல்லது நான் தற்கொலை பண்ணி சாகணும் என்ற எண்ணத்தோடு தான் நீ விண்ணப்பம் பண்ணினாய். இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை தருகிறார். பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. உன் வாழ்க்கையில் நிறைய நெருக்கங்கள், என்னை நேசிக்க யாருமில்லை, புரிந்து கொள்ள யாருமில்லை என்று தனித்து விடப்பட்ட நிலைமையிலே கலங்குகிறாய். இயேசு சொல்லுகிறார், இன்று முதல் நான் உனக்கு தகப்பனும் தாயும் சிநேகிதனுமாய் இருப்பேன் என்று சொல்லி இயேசுவை பிடித்துக்கொள் மகளே, இதோ உனக்கு விடுதலை. பழையவைகள் ஒளிந்து போகிறது, புது இருதயத்தை தருகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல். இயேசுவே உமக்கு நன்றி. வாய் திறந்த ஆண்டவரை துதி. ஆண்டவருடைய வல்லமை உனக்குள் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் அப்படியே இருதயத்தில் கை வைத்து ஜெபித்தவங்க இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். மதுபான பழக்கத்தில் இந்த விடுதலை, போதை வஸ்துகளில் இந்த விடுதலை, அந்த பாவ அடிமைத்தனத்தில் இந்த விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை. அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக, விடுதலை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். மனதாரமை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, உமக்கு நன்றி. அடுத்து வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டு இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைத்து உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ பெற்றோருக்கோ இயேசுவே நீர் சுகம் தரணும்னு ஜெபிக்கணும். நீங்கள் வியாதியோடு இருந்தால் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. கண்களில் சுகம் வேணும்னா கண்ணில் கை வைங்க. இருதயத்தில் சுகம் வேணும்னா வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. கிட்னி ஸ்டோனில் கஷ்டப்படுறீங்க, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுட்டுன்னா சிறுநீரகம் அந்த இடத்துல கை வைங்க. உங்களுடைய எந்த இடத்துல வலி, வேதனை, கட்டிகள், கேன்சர் கட்டி, டிபி கட்டி, தைராய்டு கட்டி, அந்த கட்டிகள் இருக்கிற இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. நீங்களே உங்களுடைய சரீரத்தில் கை வைத்து ஜெபிக்கணும். அல்லது குடும்பத்தார் உங்கள் வியாதி படுக்கையில் சிலர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மரண கட்டுகள் இன்றைக்கு மாறுகிறது. மரண கட்டுகள் இனி அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலையில் மரண கட்டுகளோடு மரண படுக்கையில் இருக்கிறவங்க அவங்க மேலே ஆண்டவருடைய வல்லமை இறங்க போகிறது. வீட்டார் அவங்க மேலே கை வைத்து ஜெபிங்க. சிலர் ஆஸ்பத்திரியில் அப்படிப்பட்டவங்களை வைத்து கொண்டு ஜெபிக்கிறீங்க. உங்கள் கரத்தை அவங்க மேலே வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல 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 விடுதலை. இப்போ சகல நோய்களும் மாறுகிறது. சில நோய்கள் அசுத்த ஆவியினால் உண்டானவைகள், பலவீனப்படுத்துகிற ஆவியினால். இப்போ ஜெபிக்கும் போது அந்த ஆவிகள் வெளியேறும். அப்பொழுது அந்த நோயும் மறைந்து போகும். இதோ ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. தகப்பனே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே இந்த வியாதியை எடுத்து போடும், இயேசுவே என் குழந்தைக்கு சுகம் தாரும் என்று ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய கரம் வைக்கப்படட்டும். அந்த மகளை தொடுங்க ஆண்டவரே, இந்த மகனை தொடுங்க ஆண்டவரே. அந்த பொல்லாத வியாதி விலகட்டும். கேன்சர் வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த கட்டிகள் சரீரத்தை விட்டு மறையட்டும். டிபி கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. பொல்லாத கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். லிவரில் இருக்கிற கேன்சர் கட்டி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். லங்ஸை பாதித்திருக்கிற கேன்சர் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மார்பிலை காணப்படுகிற பொல்லாத கேன்சர் வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்ப்பப்பையை தாக்கியிருக்கிற பொல்லாத அந்த கேன்சர் வியாதியை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கண்களை தாக்கியிருக்கிற அந்த கேன்சர், கண்ணை பாதித்திருக்கிற கேன்சர் வியாதி மறையட்டும். வாய்க்குள்ளே காணப்படுகிற கேன்சர் கட்டி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். மூளை பகுதியை தாக்கியிருக்கிற கேன்சர் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இப்பொழுதே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் பொருளாத அந்த கேன்சர் வியாதி விலகட்டும். அந்த வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் இப்பொழுதே. மரண படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். மரண கட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. எலும்பை தாக்கியிருக்கிற கேன்சர் வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பிளட் கேன்சர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும்.
போகட்டும். அந்த பிளட்டிலே காணப்படுகிற, இரத்தத்திலே காணப்படுகிற பொருளாத அந்த கேன்சர் கிருமிகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஒவ்வொருவரை தொடுகிறதற்காய் நன்றி, சுகம் உண்டாகிறதற்காய் நன்றி. சகல கட்டிகளும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். வாத வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆத்தரைட்டிஸ் மறையட்டும். முடக்கு வாத வியாதியை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது கட்டுகள் அறுக்கப்படட்டும். எலும்புகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். விரல்களுக்குள் இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். சுகம் உண்டாவதாக. ஒவ்வொரு எலும்பு பகுதிகளை தொடும் கழுத்து எலும்பை பாதித்திருக்கிற பொருளாத சத்துருடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும். முதுகு எலும்பில் இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, முழங்கையில் வல்லமை இறங்கட்டும். எலும்பில் காணப்படுகிற வலிகள் மறையட்டும். சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். சகல நோய்களும் விலகுகிறதற்காய் நன்றி. ஆஸ்துமா வியாதியை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தில். இழுப்பு வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜீரண உறுப்பை தாக்கியிருக்கிற சத்துருடைய கிரியைகள் அழியட்டும். இப்பொழுது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் மாற்றம் வரட்டும். ஆண்டவரே, சுவாச உறுப்புகளை தாக்கியிருக்கிற ஆவிகள் விலகட்டும். இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. மூச்சு திணறல்கள் விலகட்டும். குழந்தைகளை தாக்கியிருக்கிற இழுப்பு நோயை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். அந்த ஃபிட்ஸ் வியாதியை கொண்டு வருகிற பொருளாத சத்துரு குழந்தைகளை விட்டு விலகட்டும். சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். தலைமுதல் கால்வரை சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவருக்கும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சகல பாதிக்கப்பட்டிருக்கிற இருதயம் சுகமடையட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற லங்ஸ், லிவரில் சுகம் வரட்டும். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவளை தொடும். டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறவளை தொடும். இப்பொழுது அந்த சிறுநீரகம் புதிதாய் மாறட்டும். அது செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புத சுகத்தை கட்டளை இடுகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் தொடும். ஒவ்வொருவருக்கு சுகம் உண்டாகட்டும். குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு அற்புதமான சுகம் ஆண்டவருடைய சரீரம் முழுவதிலும் உண்டாகட்டும். ஆண்டவரே, அவளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நோய்கள் முற்றிலும் விலகி அற்புத சுகம் வரட்டும். குழந்தைகளுக்கு சுகம் உண்டாகட்டும். வயதான பெற்றோருக்கு சுகம் உண்டாகட்டும். மரண படுக்கைகள் மாறட்டும். செயலற்ற போன கால்கள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. அதுக்குள்ளே ஜீவன் வரட்டும். செயலற்ற போன கைகளுக்குள்ளே உயிர் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அவைகள் செயல்படட்டும். உடைய வல்லமை தொடுகிறது, சுகம் உண்டாகிறது. நன்றி, நன்றி. இயேசுடைய வல்லமை தொடுகிறது. அப்படியே வாய்த்தர இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே, என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய்த்தரன் ஆண்டவரை துதிங்க. இப்பொழுது கண்மணி, கண்மணி என்கிற மகள், உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு உன் சரீரத்தை தொட்டு குணமாக்கினார். பல வியாதிகள், பல பலவீனங்கள், சகல நோய் பலவீனங்களும் விலகுகிறது. ஒரு பூரண சுகத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல் மகளே. மாணிக்கம், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மாணிக்கம், எலும்புகள் பாதிக்கப்பட்டு நீங்கள் மிகுந்த வேதனையோடு நடக்கக்கூட பலனற்று இருக்கிறீங்க. ஒவ்வொரு எலும்பு பகுதியிலும் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. எலும்பி நடங்க இயேசுவின் நாமத்தில். விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. மாணிக்கம், இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இப்பொழுது ஆறுமுகம், ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு விட்டது. ஆறுமுகம், உங்களுடைய ஸ்பைனல் கார்டு பிரச்சனையினால் படுக்கையில் இருந்து கொண்டே ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு எலும்பை தொடுகிறது. சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. இப்போ எழும்பி நடந்து பாருங்கள். வலி இல்லை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுவிட்டீர்கள். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இப்பொழுது சிவப்பிரகாசம், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. சிவப்பிரகாசம், ஒரு மரண பயம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது. அதனால இருதய பாதிப்பை நிமித்தம் அந்த மரண பயம், இருதயத்தில் உண்டான அந்த மாற்றம், அந்த ஒரு பாதிப்பு மரண பயத்தை கொண்டு வந்திருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய பாதிக்கப்பட்ட இருதயத்தை இயேசு தொடுகிறார். சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவருடைய தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறீர்கள். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். பெஞ்சமின், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. பெஞ்சமின், கண்கள் பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனையோடு ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபித்ததுனால ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களுடைய கண்களை குணமாக்குகிறார். ஒரு மாற்றம் உடைய கண்ணில் உண்டாகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பாதிக்கப்பட்ட கண் நரம்புகளை ஆண்டவர் குணமாக்கி விட்டார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிட்டீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இப்பொழுது கர்த்தர் தொட்டதற்காய் நன்றி.
ஹென்றி, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஹென்றி, உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு சாப்பிடக்கூட பயந்து பயந்து சாப்பிடுகிறீர்கள். இயேசுடைய வல்லமை உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ளே இறங்குகிறது. அந்த பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவி, உங்களுடைய அந்த ஜீரண உறுப்பை தாக்கிற இந்த ஆவி விலகுகிறது. விடுதலை சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஜான்சன், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஜான்சன், ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது உங்கள் மேலே பலமாக இறங்குகிறதை உணர்கிறீர்கள். உங்களுடைய சரீரத்தில் உண்டான வினோதமான ஒரு வியாதி, அது இன்னதென்று உங்களால் சொல்லக்கூட முடியாத அளவிற்கு அந்த வேதனை தான் சொல்ல முடியுது. என்ன வியாதின்னு தெரியல. ஆண்டவருடைய கரம் தொட்டு விட்டது. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசுவிடத்தில் கண்ணீரோடு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்ததுனால விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இப்பொழுது தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. நீ கொடுத்த விடுதலை சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது தேங்க்யூ லார்ட். ஈஸ்வரி, ஈஸ்வரி, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உங்கள் குடும்பத்தில் ஒரே விதமான வியாதியில் பலர் பாதிக்கப்பட்டு இந்த சாபம் மாறணும்னு நீங்கள் ஜெபித்தீங்க. உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அந்த வியாதிகள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம், நீ மகிமைப்படுத்துங்கள். உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறார். இயேசுவே ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பர்னபாஸ், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. பர்னபாஸ், இதோ உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற ஒரு வியாதி, அது உங்களை மிகவும் பலவீனப்படுத்தி உங்களை வருத்தத்துக்குள்ளாக்கி, அதனால் ஒரு கவலை உங்களை சூழ்ந்து நீங்கள் பலவீனப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. மருத்துவர்கள் சொன்ன காரியம் உங்களுடைய மனதை மிகவும் பாதித்து விட்டது. இயேசு சொல்லுகிறார், நான் அதை மாற்றி போடுகிறேன். நான் அந்த காரியங்களை மாற்றி உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். உங்களுடைய சரீரத்தில் அந்த நோய் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இயேசுவை துதித்து மகிமைப்படுத்துங்க, வாழ்த்துங்க. இயேசுவை ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. நீர் கொடுத்த விடுதலை முருகானந்தம், முருகானந்தம். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சருமத்தை வாதிக்கிற ஒரு நோய், அது சரும நோய். முக்கியமாக கால் பகுதியை தாக்கி இருக்கிறது. அழுகி போன நிலைமையில் கருப்பாக அந்த தோல் அடிக்கடி மாறி சுகமாகுது, திரும்ப வருது, சுகமாகுது, திரும்ப வருது. அந்த பாதிக்கப்பட்ட அந்த தோல் பகுதிக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறார். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை. அவர் உங்களை மன்னித்து குணமாக்குகிறார். இனி பாவம் செய்யாதபடி உங்களை காத்துக்கொள்ள அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுத்த விடுதலை சுகத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா என்று உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நந்தினி, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே நந்தினி, கண்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில் கண் தெரியாமல் போய்விடுமோ என்ற பயத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற நந்தினி, ஆண்டவருடைய கரம் உன் கண்களுக்குள், ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. அவருடைய கரம் தொடுகிறது. சுகம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பொழுதேன். தேங்க்யூ லார்ட், நன்றி. பார்கவி, பார்கவி என்கிற ஒரு மகள், ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே, நீ விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமத்தில் இப்பொழுது முழங்காலில் நின்று நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உன் குடும்பத்தின் மீது இருக்கிற சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு உன் குடும்பத்தில் இருக்கிற வியாதியின் கிரியைகள் முற்றிலும் மாறுகிறது. உன் நிமித்தம் உன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். நீ வேண்டிக் கொண்டபடி என் குடும்பமே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்புவதை நீ காண்பாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்து. மகிமைதாஸ், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மகிமைதாஸ், இயேசுடைய வல்லமை உங்களுக்குள் பாய்ந்து வருகிறது. உங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. மூச்சு விடுவதற்கான ஒரு கஷ்டம், இயேசுடைய வல்லமை உங்களை தொட்டு குணமாக்குகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி. வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது ஜீவன், ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. வாலிப தம்பி ஜீவன், உன்னுடைய தலைக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, என்னதென்று சொல்ல முடியலை. தலைக்குள்ள ஒரு குடைச்சல், அது ஒரு பொல்லாத ஆவியினால் உண்டானது. இரவு நேரம் தூங்க முடிவதில்லை. ஒரு மரண போராட்டம். இயேசுவை நீ கூப்பிட்டதுனால உனக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. நீ இயேசுவை உறுதியாய் பற்றிக்கொள். அப்பொழுது மறுபடியும் அது உன்னை தொடுவதில்லை என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி. அகிலன், ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. அகிலன், இயேசுடைய வல்லமை உன்னுடைய சரீரத்துக்குள் இறங்கி வருகிறது.
ஆண்டவருடைய வல்லமை உடைய கால்களை தொடுகிறது. பலவீனப்பட்ட கால்கள் பலன் கொள்ளுகிறது. அந்த முழங்கால்கள் பலன் கொள்ளுகிறாரு. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். அந்த வலிகளை ஆண்டவர் மாற்றுகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். எல்லாரும் வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். இப்போ சிலருடைய வீடுகளுக்குள்ள ஆவியானுடைய வல்லமை பலமாக இறங்குகிறது. காரணம், அசுத்த ஆவிகளும் மந்திர பில்லிசூனிய கிரியைகளினால் பாதிக்கப்பட்ட சில குடும்பங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த வீடுகளுக்குள் உம்முடைய இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். மந்திர கிரியைகள் எரியட்டும், பில்லிசூனிய வல்லமைகள் அழியட்டும், மந்திரிக்கப்பட்ட தகடுகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போகட்டும். இந்த குடும்பங்கள் விடுதலை அடையட்டும். மிஸ்டர் பாலகிருஷ்ணன், இயேசுடைய வல்லமை உடைய வீட்டுக்குள்ளே இறங்குகிறாரு. உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பில்லிசூனிய வல்லமை அழிக்கப்படுகிறாரு. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறதை நீங்களே பார்க்குறீங்க. அசுத்தாவி வெளியேறுகிறது. விடுதலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. முத்துலட்சுமி, முத்துலட்சுமி, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பின பிசாசின் கிரியைகள், மந்திர வல்லமைகள் அழிக்கப்படுகிறாரு. ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை தருகிறார். இந்த நாள் முதல் வீட்டுக்குள்ளே மாற்றம் உண்டாகும். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த மகளே, ஆண்டவருடைய கரம் அற்புதம் செய்கிறதற்காக நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமை. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. கிரேனா, கிரேனா என்கிற மகள், நீ ஒரு வாலிப மகள். உனக்கு அடிக்கடி ஒரு மயக்க வியாதி வந்து உன்னை தாக்குகிறது. எந்த நேரம் எப்போ அந்த மயக்கம் வரும், எந்த இடத்துல மயங்கி விழுவேன் என்று தெரியாதென்று உனக்கு அந்த வியாதியை கொண்டு அந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறார். விடுதலை நீ பெற்றுக்கொள்கிறாய். உன்னை இயேசுவின் ரத்தத்துக்குள் அர்ப்பணித்து ஜெபித்துக்கொள். இனி அந்த ஆவி உன்னை தொடாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். சுனீரா, சுனீரா என்கிற மகள், ஆண்டவுடைய கரம் உன் மீது வருகிறது மகளே. நீ ஆண்டவுடைய ஊழியத்திற்கு அர்ப்பணித்து கொண்ட மகள். உன் சரீரத்தை சத்துரு பலவீனப்படுத்தி முடக்கி போட போராடுகிறான். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உனக்கு வெற்றி, விடுதலை ஆண்டவர் தருகிறார். பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படுகிறார். இனி நீ ஜெபிக்கும் போது அநேகருக்கு விடுதலை உண்டாகும். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த இப்பொழுதே. சுனீரா, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை மகிமைப்படுத்து. ஜெருஷா, ஜெருஷா என்கிற மகள், ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறார். உடைய கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனை, பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல ஒரு வேதனைப்படுகிறாய். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உனக்கு சுகம். இயேசுவை ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவரை துதிங்க. வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி சொல்லுங்கள். வாய் தரன். இயேசுவே ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை தடைப்படுத்துகிற பொருளாதார ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறக்கப்படுவதாக. தொழிலில்லாத பிள்ளைகளுக்கு தொழிலுக்கு வாசல் உண்டாக்கப்படுவதாக. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டாகட்டும். மேல் படிப்பிற்கான வழிகள் திறக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வாதமாய் நடத்தி தாரும். கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். கடன் பாரங்கள் மாறணும். கடன் பிரச்சனை நீங்கணும். வறுமைகள் நீங்கணும். இயேசுவின் நாமத்தில் வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வரட்டும். கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை உண்டாக்குற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். குடும்பத்துக்குள்ளே சமாதானம் சந்தோஷம் வரட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக. பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்குள்ளே கீழ்ப்படுகிற சுபாவம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஹைப்பர் ஆக்டிவில் இருக்கிற குழந்தைகளை தொடும். மூளை வளர்ச்சியிலே பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தொடும். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புத மாற்றம் குழந்தைகளுக்குள்ளே வரட்டும். ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காய் நன்றி. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டதுனால ஒரு சகோதரி கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய வயிற்றில் கை வைத்து ஜெபிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த குழந்தை பூரண சுகம் அடைகிறது. ஆரோக்கியமான முழு வளர்ச்சி அடைந்த குழந்தை நீங்கள் காண்பீர்கள். உடைய கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுத்து விட்டார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. லட்சுமி, சீதா லட்சுமி, உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. சீதா லட்சுமி, ஐயோ, நீ பல பாடுகள் நெருக்கத்துக்கு நடுவில் நின்று வாழ்வதா சாவதா என்கிற போராட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிற மகள், உன் கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டது. நீ பயப்படுகிறபடி ஒன்று சம்பவிப்பதில்லை. இது முதல் கர்த்தர் உனக்காக புதிய காரியத்தை செய்கிறார். நீ பயப்படுகிற சகல காரியங்களும் மாறும். இனி நன்மைகளை காண்பாய் என்று இயேசு உனக்கு வாக்கு கொடுக்கிறார்.
ஆண்டவருடைய கரமுனை தொட்டுவிட்ட மகளே, சுகத்தை விடுதலை பெற்றுக்கொள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்த ஆண்டவரை துதிங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்த ஆண்டவரை துதிங்க. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் தேவையான அற்புதங்களை நீர் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அவனுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியான அற்புதம். நீங்கள் என்ன ஆண்டவரை துதிக்கணும். இயேசுவே, என் ஜெபத்தை கேட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க, என்னை துக்கப்படுத்தின காரியம் மாறிவிட்டதை நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன்னு துதித்து கொண்டே இருக்கணும். இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றம் இப்பொழுதே நிறைய பேருடைய சரீரத்தில் விடுதலை, குடும்பங்கள் விடுதலை அடைஞ்சிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.